பொதுவாக இன்றைக்கு வரலாறுகள் திரித்து எழுதப்படக்கூடிய, அதை மாற்றி எழுதக்கூடிய இன்னைக்கு பெரும் ஒரு சதி வேலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வரலாறுகள் படிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், உண்மையான வரலாறுகள் மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், உண்மையான வரலாறுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது. அந்த உண்மையான வரலாறுகள் இன்றைக்கு திரித்து எழுதப்படக்கூடிய ஒரு நாட்டினுடைய அவல நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சமூக துரோகிகளாக பார்க்கப்படுகிறார்கள், எழுதப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். யாரெல்லாம் இந்த நாட்டிற்கு துரோகம் செய்தார்களோ அவர்களை தியாகிகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷமிகள் அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பெரிய அளவில் தன்னுடைய பங்களிப்பை செய்த மகாத்மா காந்தி இன்றைக்கு துரோகியை போல இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அவனை கொன்ற கோட்சோவை தியாகியை போன்று இன்றைக்கு பேசப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்று உண்மை. வரலாற்றில் இன்றைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திரிவு இன்றைக்கு இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் வரலாற்றை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹிஸ்டரி என்பது அது எப்படி வேணாலும் மாற்ற முடியும். இன்னைக்கு அந்த ஒரு வேலையை தான் இன்றைக்கு செய்து இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களாவே ஒரு வரலாறை உருவாக்குறாங்க. இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வரலாற்றை இன்னைக்கு கட்டுக்கதைகளை சொல்லி உண்மை வரலாறுகளை மறைத்து பொய்யான வரலாறுகளை மக்களுடைய உள்ளத்தில், குறிப்பாக பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அதை அந்த விஷம கருத்துக்களை இன்றைக்கு திணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை ஆண்ட, இந்த நாட்டை அழகான முறையில் ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் எவ்வளவு பெரிய இந்த நாட்டிற்கு சமூக சேவைகளை செய்தார்கள். முக்கியமாக கல்விக்காக பாடுபட்டாங்க. முகலாய மன்னர்கள் சொல்றோமா இல்லையா, அவங்க இந்த நாட்டினுடைய கல்வியை ஊக்குவித்து கல்வியாளர்களை பாராட்டி இந்த நாட்டிலே கல்வி மேலோங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சாங்க. முதலாக நிறைய இடங்கள்ல கல்வி கூடங்கள், ஸ்கூல்கள், காலேஜுகள் இதெல்லாம் உருவாக்கி கல்வி மேலோங்குவதற்கான அத்தனை விஷயங்களையும் அன்னைக்கு செஞ்சாங்க. மதரசாக்களை உருவாக்குனாங்க, நூலகத்தை உருவாக்குனாங்க. அது மாதிரியான மக்களை அவர்கள் உருவாக்கினார்கள், கல்விக்காக பாடுபட்டார்கள் இஸ்லாமிய மன்னர்கள். ஆனா இன்னைக்கு அந்த இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் வன்மம் கொண்டவர்கள், குரோத எண்ணம் கொண்டவர்கள், கொலைகாரர்கள் என்று சொல்லி இன்னைக்கு பாட புத்தகத்திலேயே இன்னைக்கு பதிந்து மக்களுடைய பிள்ளையுடைய உள்ளத்துல அந்த கருத்தை திணிக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நாம் உஷாராக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், உண்மை வரலாறுகளை மக்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிய வேண்டும். அதனால வரலாறுகளை நாம் அது சாதாரணமா நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் வரலாறுகளை படிக்கணும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு அந்த வரலாறுகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மை வரலாறுகளை பாதுகாப்பானாக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் தஆலா முறியடித்து இந்த இஸ்லாமியர்களும் இந்த நாட்டுக்குரியவர்கள் தான் என்பதை மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணங்களை விசாலமாக ஏற்படுத்தி தருவானாக.